காஞ்சிபுரத்தில் நெசவு கூலியை ரொக்கமாக வழங்க கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. பட்டு கைத்தறி நெசவாளர்களுக்கான கூலி இதுவரை ரொக்கமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் கூலி வங்கி மூலம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நெசவாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் ஏராளமான நெசவாளர்கள் திமுக அரசுக்கு எதிராக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் ரயில் தண்டவாளம் அருகே பற்றிய தீயை பக்கெட் தண்ணீரால் அணைக்க முயன்ற சம்பவம் அரங்கேறியது. ஊத்துக்குளி சாலை ரயில்வே கேட் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளில் மர்ம நபர்கள் வைத்த தீயால் அருகில் இருந்த காய்ந்த புற்களிலும் பரவி கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. தண்டவாளத்தில் டீசல் ஏற்றி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தும் வாகனங்கள் இல்லாததால் காவலர்கள் அருகில் இருந்த பக்கெட்டில் தண்ணீரை பிடித்து வந்து தீயை அணைக்க முயன்றனர். திருப்பூரில் பூட்டப்பட்டிருந்த பனியன் வேஸ்ட் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு புகை மண்டலமாக மாறியது. ஜவஹர் நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த வேஸ்ட் குடோன் பூட்டியிருந்த நிலையில் புகை வெளியேறத் தொடங்கி சிறிது நேரத்திலேயே கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஒரங்கூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பயன்பாடற்று காட்சி பொருளாகவே உள்ளதால் ஸ்டாலின் அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு முடிவடைந்தும் விடியா திமுக அரசு திறந்து வைக்காத நிலையில் ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு சேதமடைந்து காணப்படுகிறது. அருகே தற்காலிக கட்டிடத்தில் இயங்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் முழுமையாக கட்டுமான பணிகள் முடியாமல் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படுவதாக கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி தோழி கிராமத்தில் திறக்கப்படவுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடிப்படை வசதிகளான சாலை, மின்சார வசதி போன்றவை முழுமையாக நிறைவடையாமல் காணொலி காட்சி மூலம் திறக்கப்படுவதால் விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வர முடியாமல் சிரமம் அடைவதாக தெரிவிக்கின்றனர். எனவே அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து முடித்த பின் திறப்பு விழாவை செய்ய வேண்டும் என காணொலி காட்சியில் ஆட்சி நடத்த முதல்வருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்ட டெண்டர் விடப்பட்டு 3 வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் பணி நிறைவேறவே இல்லை. இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சாலை வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்காம இன்னைக்கு அவசர கதியில் உடனடியாக திறக்கணும்னு நைட்டு 7:30 மணிக்கு வந்து சொல்லி அதுக்கு பிறகு இன்னைக்கு திறப்பு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த கிராமத்திற்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இது எந்த அடிப்படை வசதி இல்லாமல் திறந்து வைக்கிறதுக்கு அவசர கதியில் திறந்து வைக்கிறாங்க. இது எல்லா வேலையும் பணி நிறைவு பெற்றதுக்கு பிறகுதான் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கணும்னு கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னறிவிப்பின்றி மீன் கடைகள் அகற்றப்பட்டதால் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னக்கடை தெருப்பகுதியில் சாலையோரங்களில் வியாபாரம் செய்யும் மீன் வியாபாரிகளின் மீன்கள் மற்றும் வியாபார பொருட்களை நகராட்சி நிர்வாகம் குப்பை வண்டியில் ஏற்றி அராஜகத்தில் ஈடுபட்டது. மற்ற பல பகுதிகளில் உள்ள சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தாமல் குறிப்பாக சின்னக்கடை பகுதியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதி என்பதால் அராஜகத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து பொதுமக்களும் வியாபாரிகளும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை முழுவதும் சமீப காலமாக அளவிற்கு அதிகமாக கொசுக்கள் உருவாகி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கொசுக்களின் தொல்லையால் பொது இடங்களில் கூட நடமாட முடியாத நிலைமைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் கொசு, எலிகள் போன்றவையால் பாதிப்படைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் போதிய அளவு மருந்து பொருட்களும் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த துறையுமே முறையாக செயல்படாததால் பொதுமக்கள் நாளுக்கு நாள் துன்பத்திற்கு ஆளாகின்றனர். உட்காந்து ஃபோனே பேச முடியாது, அவ்வளோ பயங்கரமாக கொசு. வீட்டு உள்ளவே கொசு. அந்த கொசுவை ஏற்றி வச்சா கூட அந்த கொசு போக மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் மயங்கி விழுது, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி இருக்குது. நைட்டில் சரியால தூக்கம் எங்கே அடிக்கிறாங்க, எப்போயாவது தான் வருவாங்க. அது ரெகுலராக அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது. அந்த கொசு தொலை தான் தாங்கவே முடியல. ஏதோ சிங்கார சென்னைன்றாங்க, மாநகராட்சின்றாங்க. என்னங்க இவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது? கொசு இருக்குது, சுத்தம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு, கெட்ட வாடை அடிக்குது. ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் OHD ஆபரேட்டர்கள், தூய்மை பணியாளர் உள்ளிட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயிலை முற்றுகையிட்டு
போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் துப்புரவு பணியாளர்கள், OHD ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பணி நேர வரைமுறை, பணிக்கேற்ற ஊதியம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, 7வது ஊதிய குழு பரிந்துரை, சீருடை வழங்குதல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயிலை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஊராட்சிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டன. திருவள்ளூர் அருகே வழக்குகளில் பிடிபட்ட வாகனங்கள் துருபிடித்து வீணாகி வருகின்றன. கனகமாச்சத்திரம் காவல் நிலையம் எதிரே பல்வேறு வழக்குகளில் சிக்கிய வாகனங்கள் வெட்ட வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் துருபிடித்து பாழாகி வருகின்றன. அவற்றை உரிய காலத்தில் ஏலம் விட்டிருந்தால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கும். அப்படி செய்யாமல் வாகனங்கள் வீணடிக்கப்பட்டு வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை அருகே ரயில்வே கேட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். மறையூரில் உள்ள ரயில்வே கேட்டை நாள்தோறும் ஏராளமான சுற்றுப்புற கிராம மக்கள் கடந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வியாழனன்று மதியம் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்து செல்லும் போது அந்த ரயில்வே கேட்டில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கேட்டை திறக்க முடியாமல் போனதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. இதான் தமிழ்நாட்டோட நிலைமை பாருங்க. பாப்பா பார்த்து பொறுமையா வாங்க. மறையூர் ரயில்வே கேட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்த ரயில்வே கேட்டு. இதில் ஒன்றும் பண்ண முடியல. பார்த்து எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க. இந்த ரயில்வே கேட்டால எவ்வளவு பாதிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வருமானம் வருது இந்தியாவில். பார்த்தீங்கன்னா ரயில்வே துறைங்கிறாங்க. அந்த ரயில்வே துறைக்கு ஒரு சிறந்த ஒரு மேம்பாலம் போட்டு கொடுத்தாங்க. மக்களோட வரி பணம் தானே, மக்களோட காசு தானே. இதில் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி நிர்வாகத்தின் மோசடியை கண்டித்து அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர தூய்மை பணியாளர்கள் வாங்கிய கடன் தொகைக்கு சம்பளத்தில் பிடித்தம் செய்த போதும் நகராட்சி நிர்வாகம் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்திற்கு தொகையை செலுத்தாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் அசல் மற்றும் வட்டியை 7 தினங்களுக்குள் கட்டுமாறு நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி செஞ்சால் என்ன செய்ய? ஆனால் ஒரு வருஷம் 9,000 பிடிக்க 9,000, ஒரு வருஷம் 10,000 பிடிக்காங்க. இப்படி செஞ்சால் என்ன செய்ய? நாங்கள் எப்படி கணக்கு இந்த நகராட்சி கட்டாததுக்காக நாங்கள் வட்டி கட்ட முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தெருவில் வாங்கின வட்டியே கட்ட முடியாமல் கிடக்கும். காஞ்சிபுரத்தில் மெத்தை தயாரிக்கும் நிறுவனத்தின் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. காஞ்சிபுரம் காந்தி ரோடு பகுதியில் மெத்தை மற்றும் பாய்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடையின் குடோன் MM அவென்யூ பகுதியில் பள்ளிக்கூடத்தான் தெருவில் இயங்கி வருகிறது. இங்கு ஊழியர்கள் மின் இணைப்பை ஆன் செய்த போது தீ பற்றி உள்ளது. இதில் ஏராளமான மெத்தைகள் மற்றும் மூலப்பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது விடியா திமுக அரசு கடந்த மாதம் அறிவித்தபடி புதிதாக 13 மணல் குவாரிகளை போர்க்கால அடிப்படையில் திறக்க வலியுறுத்தி மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை என திமுக அரசு மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஓதியத்தூர், திப்பு சமுத்திரம், பசுமாத்தூர், கருங்காலி, வளையல்காரன்பேட்டை பேருந்துகள் சரியான நேரத்திற்கு வருவதும் இல்லை, உரிய நிறுத்தத்தில் நிற்பதும் இல்லை என்று புகார் கூறப்படுகிறது. இந்நிலையில் இறைவன்காடு இந்திராநகர் நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற பேருந்து ஓட்டுநரிடம் பயணி ஒருவர் விளக்கம் கேட்டார். அதற்கு ஓட்டுநர் அலட்சியமாக பதில் அளித்ததாக அந்த பயணி குற்றம் சாட்டினார்.